ஓம் சாந்தி. 4/3/2025 காலை முரளி. முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆரம்பத்திலிருந்து யார் பக்தியை செய்தார்களோ, 84 பிறவிகளை எடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் உங்களுடைய ஞானத்தை மிகவும் ருச்சியோடு கேட்பார்கள், ரசனையோடு கேட்பார்கள், சைகை மூலமே புரிந்து கொள்ளுவார்கள். கேள்வி: தேவி தேவதை வம்சத்தில் நெருக்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களையும் மற்றும் தூரத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களையும் எப்படி கண்டறிந்து கொள்ளலாம்? பதில்: யார் உங்களுடைய தேவதை வம்சத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களோ, அவர்கள் ஞானத்தின் எல்லா விஷயங்களையும் கேட்டவுடன் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் குழப்பமடைய மாட்டார்கள். எவ்வளவு அதிகமான பக்தியை செய்திருக்கிறார்களோ, அந்த அளவு அதிகமாக கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். ஆகவே குழந்தைகள் பிறருடைய நாடியை பார்த்து சேவை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஆன்மீக தந்தை நிராகாரமான ரூபத்தில் இருக்கிறார். இந்த பிரம்மாவின் சரீரத்தின் மூலம் புரிய வைக்கின்றார். நாம் ஆத்மாக்கள் நிராகாரமாக இருக்கிறோம். இந்த நம்முடைய உடலின் மூலம் கேட்கின்றோம் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இங்கு 2 பாபா இருக்கின்றார்கள் என்று குழந்தைகள் புரிந்துள்ளனர். 2 தந்தையும் சேர்ந்து இருக்கிறார்கள் அல்லவா? 3 தந்தையையும் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் அவரை விட இவர் நன்றாக இருக்கிறார், இவரை விட அவர் நன்றாக இருக்கின்றார். வரிசைப்படிதான் அல்லவா? ஆக அந்த லௌகிக சம்பந்தத்திலிருந்து வெளியேறி இந்த இருவர் மீது உங்களுக்கு சம்பந்தம் வந்துவிட்டது. மனிதர்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என்று தந்தை புரிய வைக்கின்றார். உங்களிடத்தில் கண்காட்சி மற்றும் மேளாவை பார்ப்பதற்காக நிறைய பேர் வருகிறார்கள். 84 பிறவிகளை அனைவரும் எடுப்பதில்லை என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இவர்கள் 84 பிறவிகளை எடுப்பவர்களா அல்லது 10-20 பிறவிகள் எடுப்பவர்களா என்று எப்படி தெரியும்? யார் ஆரம்பம் முதல் அதிகமாக பக்தியை செய்து வந்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அதற்கான பலனும் மிக விரைவாக நல்லதாக கிடைக்கும் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். மிகவும் தாமதமாக குறைவாக பக்தி செய்திருந்தால் பலனும் அந்த அளவு குறைவாக தாமதமாக கிடைக்கும். இதனை பாபா சேவை செய்யும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். கேளுங்கள், நீங்கள் பாரதவாசிதானே? தேவி தேவதைகளை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அல்லவா? பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் இருந்தது. யார் 84 பிறவிகளை எடுப்பவர்களோ, ஆரம்பம் முதல் பக்தி செய்தார்களோ, அவர்கள் உடனே இதை புரிந்து கொள்வார்கள். உண்மையிலேயே ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம் இருந்தது என்பதை ரசனையோடு கேட்பார்கள். சிலர் பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். புத்தியில் எதுவும் பதியாமல் கேட்காதவர் போன்று இருப்பார்கள். ஆக அவர்கள் நமது தர்மத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எதிர்காலத்தில் புரிந்து கொள்ளுவார்கள். சிலருக்கு புரிய வைத்தால் உடனே தலையை ஆட்டிக்கொண்டு கேட்பார்கள். உண்மையிலேயே 84 பிறவிகளின் கணக்கு என்பது சரிதான். 84 பிறவிகள் என்று எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால், நல்லது, 84 இல்லை என்றால் 82 பிறவிகள் எடுத்தாலும் நீங்கள் தேவதை தர்மத்தில் வருவீர்கள். இதனை கூட புத்தியால் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்கள் 84 பிறவிகள் எடுப்பவர் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் குறைவாகத்தான் ஞானத்தை கேட்பார்கள். எவ்வளவு அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள் அதிகமாக கேட்பதற்கு முயற்சி செய்வார்கள், உடனே புரிந்து கொள்ளுவார்கள். குறைவாக புரிந்து கொண்டால் அவர்கள் தாமதமாக வருவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். பக்தியையும் தாமதமாகவே செய்திருப்பார்கள். நிறைய பக்தி செய்பவர்கள் சைகை மூலமாகவே புரிந்து கொள்வார்கள்.
நாடகம் திரும்ப சுழலும் அல்லவா? எல்லா ஆதாரமும் பக்தியில் உள்ளது. பாபா அனைவரை காட்டிலும் முதல் நம்பரில் பக்தி செய்தார் அல்லவா? குறைவாக பக்தி செய்தால் பலனும் குறைவாகத்தான் கிடைக்கும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: நாடகத்தை சரியாக புரிந்து கொண்டு மாயையின் பந்தனத்திலிருந்து முக்தி அடைய வேண்டும். தன்னை அகால மூர்த்தி ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். இரண்டாவது, உண்மையிலும் உண்மையான செய்தியாளராக மற்றும் தூதுவராகி அனைவருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழி காட்ட வேண்டும். இந்த கல்யாணகாரி சங்கம யுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம்: தந்தை மற்றும் சேவையின் நினைவின் மூலம் ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டவர் ஆகுக. விளக்கம்: எப்படி ஒரு வேலைக்காரனுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் எஜமானரின் நினைவு இருக்குமோ, அதே போல வேர்ல்டு சர்வெண்ட் உலக சேவாதாரியான உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறெதுவும் நினைவிருப்பதில்லை. இதன் மூலமாகத்தான் ஏக்ரஸ் ஸ்திதி என்ற ஒரே ரசனையின் நிலையில் இருப்பதற்கான அனுபவம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவர்களுக்கு ஒரு தந்தையின் ரசனையை தவிர மற்ற எல்லா ரசனைகளும் சுவையற்றதாக தோன்றும். ஒரு தந்தையின் ரசனையின் அனுபவம் இருக்கும் காரணத்தினால் எங்குமே அவர்கள் எதிலுமே கவரப்பட மாட்டார்கள். இந்த ஏக்ரஸ் ஸ்திதிக்கான தீவிர முயற்சிதான் அனைத்து விதமான கவர்ச்சியில் இருந்தும் விடுபட்டவராக உங்களை ஆக்கிவிடுகிறது. இதுவே சிறந்த மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். ஸ்லோகன்: இக்கட்டான நிலைமைகள் அல்லது பிரச்சனைகள் என்ற பரீட்சைகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் தங்கள் சுபாவத்தை சக்திசாலியாக ஆக்கிக்கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்ஞை: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுதாவது ஏதாவது ஒரு அசத்தியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லது கேட்கிறீர்கள் என்றால் அந்த அசத்தியத்தை வாயுமண்டலத்தில் பரப்பாதீர்கள். ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது பாவச் செயலாகும் அல்லவா, பாவச் செயலை பார்க்க பொறுக்கவில்லையே என்று சொல்கிறார்கள். ஆனால் வாயுமண்டலத்தில் அசத்தியத்தின் விஷயங்களை பரப்புவதும் கூட பாவம் ஆகும். லௌகிக குடும்பத்தில் கூட இதுபோல ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது அல்லது கேட்கப்படுகிறது என்றால் அது பரப்பப்படுவது இல்லை. காதால் கேட்பார்கள் மற்றும் தங்கள் உள்ளத்திலேயே அதை மறைத்து விடுவார்கள், உள்ளடக்கிக் கொள்வார்கள். யாராவது வீணான விஷயங்களை பரப்பும் காரியத்தை செய்கிறார்கள் என்றால் இந்த சின்ன சின்ன பாவங்கள் பறக்கும் கலையின் அனுபவத்தை முடித்து விடுகிறது. அதாவது அந்த அனுபவம் செய்ய விடாமல் தடுத்து விடுகிறது. அதனால் இந்த கர்மங்களின் ஆழமான வேகத்தை புரிந்து கொண்டு உண்மையான ரூபத்தில் சத்தியத்தின் சக்தியை தனக்குள்ளே தாரணை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.